வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெற்குத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. நமஸ்காரம். நன்மையாக முடியும். 17வது நாள் போர்க்களம். இன்று துரியோதன் பக்கம் இருந்து யார் சண்டைக்கு வருகிறார்கள் தெரியுமா? யார்? அங்கு தேசத்தின் அதிபதி. உன்னை கொல்ல வேண்டும் என்று குறிக்கோளாக இருக்கிறானே அந்த கர்ணன் தான் இன்று உன்னை கொல்வதற்காக வருகிறான். மாமா, அந்த கர்ணன் இன்று தினத்திலே எப்போது வருவான் என்று காத்துக் கொண்டிருந்தேன். ஒன்று ரதியில் வந்து கொண்டிருக்கிறான். புறப்படி பார்க்கலாம். அப்படியா? குருச்சேத்திரபுரம். குருச்சேத்திர வீடபூமிக்கு வந்து விட்டோம். ஆனால் ஒன்று, இன்றைய தினத்திலே அந்த கர்ணனுக்கு சாரியாக அருகிலே இருக்கின்றாரே, ஆமா, என்னுடைய மாமன் ஜண்டியன் போல் தோன்றுகின்றது. ஜண்டியனேதான். ஓஹோ, இந்த ஆயன், இந்த அர்ஜுனனுக்கு இந்த ஆயன் நான் சாரதி ஓட்டுகிறேன். ஓஹோ, எனக்கு நிகராக ஒரு ஆள் வேண்டும் என்று கர்ணன் கேட்க, அதனால் சல்லியமாவனை ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படியா மாமா? கர்ணா, இதோ பார்த்தாயா, நீ யுத்தம் செய்து வளைத்து வைக்க வேண்டிய அந்த அர்ஜுனன் உன் முன்னால் நிற்கிறான். கர்ணனின் துணையோடு பார்த்துக்கொள், உன் எதிரியை நேருக்கு நேராக. கர்ணன் சமைக்க வந்திருக்கின்றேன். நமது அரவக்கொடி அழுத்தப்பட்டு அனுமதி நாட்டிருக்கிறார்கள். இருந்தால் ஒரு ஓரமா நிறுத்து. இந்த அர்ஜுனன் இந்த கர்ணன் என்று நான் வாய் கொடுத்து பேச வேண்டும். அடே அர்ஜுனா, அடே கர்ணா, அடே குருவே தன்னை புகழான் என்று சொல்லி கர்வம் கொண்ட அர்ஜுனா, நீ எல்லாம் ஒரு மாபெரும் வீரனா? 1 முதல் 14 தினங்கள் அப்பாவி மக்களை வடித்திருக்கிறேன். போரை பற்றி தெரியாது ஒவ்வொரு கோழைகளை வடித்திருக்கிறாய். இந்த 17ஆம் நாள் சண்டையில் இந்த கர்ணன் எதிர்கொண்டு சமரிக்கு வந்திருக்கிறாயே, என்னடா உன்னை வீரம்? கர்ணா, அடே கர்ணா, அடே அர்ஜுனா, ஏண்டா குலங்கெட்டவனே, இழிகுலத்தில் பிறந்தவனே, துரியோதனுக்கு இச்சகம் பாடி அவன் பெயரை சொல்லி வாங்கி பிழைப்பவன் நீ. சத்திரிய குலத்தில் பிறந்தவன் என்னை அவமதிக்கின்றாயா? ஆணிலும் சேராமல் பெண்ணிலும் சேராமல் அரும்பேடி என்று பேடித்தனத்தை காட்டுகிறாயா? ஏண்டா பேடி பயலே, உனக்கு ஏதனா வீரம்? உனக்கு ஏதனா தீரம்? அடே 1 முதல் 14 சேனா மடித்து இருக்கிறாயே, 10ஆம் நாள் சண்டையில் அடே வீரனை போல பேசுகிறாயே. அன்று ஒரு நாளே அரங்கேற்ற மேடையில் உன் மணியப்பட்ட பத்திரி பாஞ்சாலியை துரியன் தம்பி துர்ச்சோதனன் மயிர்பிடித்து இழுத்து வந்து ஆடிய உருவி அவமானம் செய்தானே, அப்ப எங்கடா போச்சு உன்னுடைய வீரம் தீரம் ஆங்கார பதிவளம்? சரியான கேள்வி. அடே கர்ணா, நீதி தெரிந்த நீதிமானாக இருந்தவனா இருந்தால் அன்று திரௌபதியை மயிர் பிடித்து இழுத்து மானபங்கம் செய்யும் போது அனைத்து நாட்டு அரசர்களும் தலை குனிந்து பார்த்தார்கள். உன் ஒருவனை தவிர நீதாண்டா அவருடைய அங்கத்தை பார்க்க தலை நிமிர்ந்து பார்த்த. நான் தலையா சேர்த்து பார்த்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு என்னதான் தெரிய போகுது? அடுத்தவன் தன்னுடைய மனைவி மயிர்பிடித்தில வந்து இழுத்து வந்து ஆடைய உரி பார்க்கின்றான். அப்பொழுது கணவனுக்கு வராத கோபம் உனக்கு எப்படா இப்ப வந்தது? அன்றைய தினத்திலே என் நண்பன் தர்மராஜன் தம்பி போரே என்று ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி என்று அவர் சொல்லவில்லை என்றால் என் காண்டிபத்திற்கு என் சரத்தை எடுத்து உன் சிரத்தை இரையாக்கிடுவேன். அதே அர்ஜுனா, அது போகட்டும். வீரன் 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 பேசுகிறாயே, 10ஆம் நாள் சண்டையில் பிதாமகனாகி பீஷ்மாச்சாரியை எப்படி மடித்தாய்? ஆணில் சேராமல் பெண்ணில் சேராமல் அரும்பேடி என்று சொல்லக்கூடிய சிகிண்டியை முன்ன வைத்து அவர் ஆபட்ட ஆயுதத்தை கீழே வைத்த பிறகு நிராயுதபாணி இருந்தவர் மீது பானத்தை துரைத்து விட்டு நான் தான் கொன்றேன், நான் தான் கொண்டு இருக்கிறாயே, இது வீரமா? என் பாட்டல் பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் அதாவது யுத்த காலத்திலே எந்த ஒரு பெண்கள் முன்னிலும் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று சபதத்தை உரைத்தார். அந்த சபதத்தை காரணமாக நாங்கள் அந்த சிகிண்டியை முன்னே நிறுத்தி வானத்தை எய்தோமே தவிர மற்ற பிரகாரம் நீ சொல்வது ஒருபோதும் கிடையாது. துரோணாச்சாரி எப்படி மடித்தாய்? தன் மகனாவட்ட அஸ்மத்ராமன் மனிதவட்ட என்று சொல்லி உன் அண்ணன் தர்மராஜன் பொய் உரைக்க செய்து அந்த பொய் வார்த்தை கேட்டு தன் மகனே மடிந்துவிட்டார் என்று சொல்லி அந்த பாலத்தை கீழே வைத்த பிறகு அவர் மீது தொடுத்தாயே,
அதுதான் நீதியாடா? அடே கர்ணா, நடந்த விஷயத்தை நன்றாக தினத்திலே 13ஆம் நாள் யுத்தத்திலே 14ஆம் நாள் யுத்தத்திலே, அதாவது என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய அபிமன்னனை 4 பேர் ஒரு புறமாக சேர்ந்து அந்த யுத்தகலத்திலே மடித்தீர்களே, அப்பொழுது தெரியவில்லையா உமக்கு யுத்தத்தின் நீதி இல்லை என்று? வெற்றி போகிறார்கள் பார்க்கிறார்கள். அதனால நீயா நானா எடுவனு கரையே. அதே கர்ணா, ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்து கொள். அந்த சூதாட்ட மண்டபத்திலே நான் வைத்த சபதம் இன்று 17ஆம் நாள் நடைபெற போகின்றது. இது அனைவற்ற அரசர்கள் மூலம் நிறைவேற்றி காண்பிப்பேன். இன்னைக்கு நிறைவேற்ற போகிறாயா? பாவம், நீ சின்னவன், உனக்கு என்ன தெரிய போகிறது? குளங்கற்றவனை, இழிகுலத்தில் பிறந்தவனை, பேர்வட்டி மைந்தனே. அந்த இனத்திலே என் தாத்தன் அதாவது உரைத்தார் துரோணாச்சாரியா. அன்ற மண்டபத்திலே வீரர்கள் அனைவரும் சத்திரிய புருஷருக்கு போர் செய்து கொண்டிருந்தோம். நானும் போர் செய்யலாமா என்று கேட்ட போது என் துரோணர் என்ன உரைத்தார்? சத்திரிய குலத்தில் பிறந்தவனுக்கு இந்த உரிமை. நீ குலங்கட்டவன், நீ என்ன சத்திரிய குலத்தில் பிறந்தவனா? நீ ஒரு அரசனா? அடே அர்ஜுனா, நான் குலங்கெட்டவனா? நான் இளைய குலத்தானா? அடே மடையடே, என் குலம் தானடா உன் குலம், உன் குலம் தானா என் குலம். நான் அறிந்தவன், நீ அறியாதவன். நான் தெரிந்தவன், நீ தெரியாதவன். உனக்கு என்னன்னா குலத்தை பற்றி தெரியும். அந்த கர்ணன் உரைப்பதை அவன் அறிந்தவனா தெரிந்தவனா? என் குலம் தான் உன் குலம், உன் குலம் தான் என் குலம் என்று உரைக்கின்றான். மாமா பேச தெரிந்தவன், இன் பேச்சுக்கு இடமில்லை. எடுபானத்தை தொடு அவன் மீது. ஆகட்டும். இதோ தஞ்சம் என்று வந்ததே நாகக்கண்ணி. இந்த நாகக்கண்ணியை ஒரு கணிக்குமே, அதாவது ஒரு கிண்ணம் முதல் 1000 கிண்ணம் வரை பால் கொடுத்து வளர்த்திருக்கின்றேன். யாருக்காக? இந்த அர்ஜுனனை கொள்வதற்காக. அதே அஸ்மசேனா, காண்டாவனத்தில் உங்களை பாம்பினை கூட்டமெல்லாம் அழித்தானே இந்த அர்ஜுனன், அதோ பார் முன்பாக நிற்கின்றான். அவனுடைய சிரத்தை அறுத்து வா. ஆனால் உனக்கு ஒரு எச்சரிக்கை. அஸ்மசேனா, உன்னால் ஒரு வீட்டுக்கு நடுவே நினைக்க வேண்டாம், பால் வாசல் வீட்டுக்கு பாவம் நினைக்க வேண்டாம். உன் எதிரியாகிய அந்த அர்ஜுனன் சிரத்தை அறுத்து வா. இதோ தொடுக்கின்ற மாதிரி நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனமுற்று கேள். காரணம், அர்ஜுனனை கொல்ல துணிந்தாயே, இந்த நாகபானத்தை அர்ஜுனனுடைய எந்த இடத்திற்கு இலக்காக வைக்கிறாய்? அதோ அர்ஜுனன் சிரத்துக்கு. வேண்டாம், அது உசிதமல்ல, அது சரியாக வராது. நான் சொல்வதற்கு அருகிலே இருப்பவன் கண்ணன். அந்த கண்ணன் அந்த காண்டிவனுக்கு துணை இருக்கிறான். சிரசுக்கு குறியானது வேண்டாம், அவருடைய மார்புக்கு குறிவை. உங்களுக்கு என்ன வேலை? ஒரு போருக்கு வந்து போர் வீரர் நிற்கின்ற எனக்கு எங்க குறி வைக்க வேண்டும் என்று தெரியாதா? உனக்கு என்ன வேலை? தேர் ஓட்டுவது, ரதத்தை மட்டும் ஓட்டு. உன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் வெற்றி பெற்று விட்டால் இந்த ஜல்லிய துணை கொண்டுதான் இந்த கர்ணன் வெற்றி பெற்று என்னுடைய வெற்றிக்கு பங்கு வந்துவிடும். ரதத்தை மட்டும் ஓட்டு, எனக்கு எங்கே குறி வைக்க வேண்டும் என்று தெரியும். ஆகட்டும்.
என்ற ஒரே அஸ்திரம் அந்த நாகாஸ்திரத்தை எய்து என்னை கொல்ல பார்க்கின்றான். அந்த நாகம் வருகிறது, நான் என்ன மாமா செய்வேன்? நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலை விடு. இதோ பூமியில் ரதத்தை இறக்குகிறேன். என்னதான் பகைவன் இருந்தாலும் அருகே சென்று பார்ப்பதற்கு நல்லதல்லவா? போய் பார்க்கலாம். எங்கே அசுரச்சரம் தப்பித்து விட்டான். மறுபடியும் கொடுங்கள். பால் வாத்து வீட்டுக்கு பாத நினைத்து விட்ட, சோர் வாத்து வீட்டுக்கு நீ துரோகம் செய்து விட்ட. எப்பொழுது அந்த அசுரச்சரத்தை அறுக்காம வந்து இருக்கிறாயே, இதுக்கு மேல நீ எனக்கு புரியாதப்பட மாட்ட. உன் பாம்பினை கூட்டத்தோடு சேர்ந்து நீ வாழ்ந்து விடு. போய் என்னை விட்டு. ஐயா, பால் வாத்த வீட்டுக்கு பாதம் நினைத்து விட்டு, சோறு வாத்த வீட்டுக்கு துரோகம் நினைத்து விட்டு, என் இனத்தோடு போய் சேர்ந்து வாழ்வதை விட உன் பாதத்தில் இருந்து மடிக்கிறேன். அபயம் என்று வந்த உன்னை ஆதரித்தேன் இந்த அர்ஜுனனை மடிப்பதற்காக. நான் என்னுடைய உற்றார் ஒருவரோடு சேர்ந்து வாழ்வதை விட உன்னுடைய பாதத்திலே உயிரை விட சொல்லி அஸ்வசேனர் மடிந்து விட்டார். போகட்டும். கலக்கம் வேண்டாம், மறுகடைத்தோடு இம்முறை நான் சொன்னது போல அர்ஜுனுடைய மார்புக்கு குருவி கண்டிப்பாக வெற்றி உனக்கே கிடைக்கும். மறுகணை தொடைக்க மாட்டேன் சொல்லியரே. கொடுக்க மாட்டாயா? ஆமா, என் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியம், ஒரு கணைக்கு மேல் மறுகணை தொடைக்க மாட்டேன் என்று. அதனால ஒரு கணைக்கு மேல் மறுகணை தொடுக்க மாட்டாயா? எப்பொழுது ஈனஜாதி இழுகுலத்தான் ஆற்றிலே வந்த அனாதை பிணம் என்று உனக்கு தெரிந்ததே, உனக்கு போய் தேர் ஓட்ட வந்தேனே, எனக்கே கேவலமாக இருக்கிறது. நான் சொல்வதை நீ எப்பொழுது மதிக்காமல் போனாயோ, இனிமேல் வரைக்கும் உனக்கு நான் தேரை ஓட்ட மாட்டேன். மடிந்து விட்டது, ஜாலியாக வந்து ஜல்லீர் ஓடிவிட்டான். இருப்பது நாமல் ஒருவர் தான். அதனால நெஞ்சில் துணிவரிக்குது. இதோ அந்த ரதத்தை ஏறி அந்த அர்ஜுனை கொள்ள வேண்டும். வரும்போது இந்த ரதத்தை பூமியிலே அழித்து என் உயிரை காப்பாற்றி இருக்கின்றாய். வந்த ஆபத்து தலக்காடோடு போய்விட்டது. ஆமா, இருந்த ஒரு அஸ்திரத்தையும் பிரயோகித்து விட்டான் கர்ணன். ஆமா, இப்போது கர்ணன் நிலை எப்படி தெரியுமா? பாம்பை போல உன் குலத்தை அறுப்பேன். கர்ணன் நின்று கொண்டிருக்கின்றார். அஸ்திரத்தை இழந்து விட்டார். ஆமா, இதுதான் தக்க சமயம். பாணியாக நிற்கிறான். இதுவே இது சமயம். நிராயுதபாணியா இருக்கின்றான். மட்டுமல்ல, ஓடிய ரதமானது நின்று விட்டது. நிற்கின்ற பொழுது என் கையில் இருக்கும் ஆஸ்திரமா என்னை விட்டு எங்கேயோ தாறுமாறாக சென்று விட்டது. இருந்தாலும் என் ரதமோ மண்ணிலே புதைந்து விட்டது. ஆனா நான் நிராயுதபாணி நிற்கின்ற என் மீது நீ பானம் செய்ய வேண்டாம். நான் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்திய பிறகு என் மீது என்னோட சண்டை செய். ஆனா போருக்கு வந்து புறமுதல் அடிக்க கூடாதா, தெரிஞ்சுக்க. மாமா, அவன் சொல்வதை நம்பாதே. கர்ணன் முறிப்பதும் சரியான விஷயம் தானே. அதாவது யுத்த களத்தில் உறங்குகின்றவன் மீதும் புறமுதுகை காட்டி ஓடுகின்றவன் மீதும் நிராயுதபாணியாய் நிற்கின்ற எந்த ஒரு ஆடவன் மீதும் அபிமன்னனை 13ஆவது நாள் போர்க்களத்துல
இல்லை என்று பாராமல் ஈவு இரக்கமில்லாமல் அழித்தவர்கள் இவன். உண்மைதான் மாமா. அதை நினைத்தால் சாம்பலில் புதையுண்ட நெருப்பு போல் என் அங்கமே உருகுங்கிறது மெழுகை போல். எந்த ஒரு கையில ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கிறான் உன் மகன். அப்பொழுது இந்த கர்ணனை பார்த்து, தந்தையே ஏதாவது ஒரு ஆயுதத்தை கொடுங்கள், இதை வைத்து இவர்களை அழிக்கிறேன் என்று எவ்வளவோ கெஞ்சினான். கொடுத்தான அந்த சண்டாளன் கொடுக்க மறுத்து விட்டான். அதனால் விடாதே, இவனை அழிப்பது தர்மத்தின் நீதியாக அழித்து விடு. அப்படி ஆகட்டும் மாமா. என் அண்ணன் தர்மராஜனை கர்ணனுடைய தேரில் செய்து அமர வைத்திருக்கின்றார். அஸ்திரத்தை ஏந்தும் போது அந்த கர்ணனுக்கு பதிலாக என் அண்ணனுடைய உருவமே தெரிகின்றது. நயவஞ்சகன் துரியோதனன் அண்ணன் தர்மராஜனை ரதத்திலே அமர செய்திருக்கின்றார். என் கரத்தில் பானம் பட்டு மடிய வேண்டும் என்று அண்ணனுக்கு எதிரான அஸ்திரம் ஒருபோதும் ஏந்த மாட்டேன். அண்ணன் இருந்து விட்டால் ஒருமையவர்கள் இந்த போர்க்களத்தை வெற்றி செய்ய முடியாது. புத்தி வேதளித்து விட்டதா? அதாவது கூடாரத்தில் பாடி கூடாரத்தில் கர்மர் அங்கே இருக்கும் பொழுது கர்ணனை பார்த்து என் அண்ணன் போல் தெரிகிறது என்கிறாய். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? மாமா, நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. அப்படி உனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் என்றால் பக்கத்திலே கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் தர்மர். போய் பார்த்து வா. ஆகட்டும். பாதத்திற்கு நமஸ்காரம். அன்று அதாவது கர்ணனுடைய ரதத்திலே உன்னை கண்டேன். இப்போது பர்ணசாலையில் இருக்கின்றீரமா? கர்ப்பர் ரதத்தை கர்ணன் அண்ணன் தர்மரா இந்த மூஞ்சா வந்துச்சு. உன்முகத்தை போலவே இருக்கின்றார். உனக்கு புத்தி கெட்டதா? கெட்டது எனக்கு இல்ல மாமா. கையில இருப்பது ஆண்டி பொம்மால சொத்தமில்லா. என் காண்டிபத்தை பற்றி இழிவாக பேசினாய். ஆளில் ஜனக்கு எதுக்கு பேடி கையில சங்கராயுதம்? மாமா பார்த்தாயா? என் அண்ணன் தர்மராஜன் உரைத்திருக்கிறார். நான் அன்றைய தினத்திலே சபதத்தை செய்திருக்கின்றேன். என் காண்டிபத்தை யார் இழிவாக பேசினாலும் சரி, என் தாய் தந்தை மாமன் உறவினர் யாரா இருந்தாலும் சரி, காண்டிபத்தை இழிவாக பேசியவன் சிறுத்தை அறுப்பேன் என்று நான் சபதத்தை வைத்திருக்கின்றேன். இனி என் அண்ணன் சிறுத்தை அறுக்காமல் அர்ஜுனன் பானத்தை எடுத்தால் அது ஏதாவது அழித்தே தீர வேண்டும். என் காண்டிபத்தை சபதம் எடுத்தவன் நீ. உண்மைதான். இப்பொழுது அண்ணனுக்காக எடுத்தாய், இது என்ன செய்தது என்று கேட்கிறாய். உண்மைதான். பக்கத்திலே ஒரு வன்னி மரம் தெரிகிறது. அது மீது விட்டு விட்டு புறப்பட்டு போகலாம். அங்கே ஆகட்டும். ஓம் நமச்சிவாய. இது சமயம் தன்னுடைய ரதமானது நன்றாக ஓடிக்கொண்டிருந்த ரதமானது பூமியிலே புதைந்து விட்டது. அந்த ரதத்தின் சக்கரத்தை பிடித்து மேலே எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் மீது பானத்தை சீக்கிரமாக கொண்டு விட அவனை. ஆமா, இதோ இந்த கர்ணன் இருக்கின்றானே, இந்த கோலயத்தில் உள்ள நரி நாய் கூட்டங்கள் சென்னை கழுகுகள் இவனுடைய அங்கத்தை குத்தி ஒவ்வொரு தினத்திலும் குதறவில்லை என்றால் நான் குந்தியின் மைதனே கிடையாது. இதோ என் சரத்திற்கு இரையாக்குகின்றேன். வெற்றி உனக்கே. போதுமப்பா போதும். இதோ அந்த கர்ணனுடைய அங்கத்தில் மயிர்காலுக்கு ஒரு கணையாக என் சரத்தை விடுத்திருக்கிறேன். அதோ பார் மண்ணிலே சாய்ந்து இருக்கின்றான் தேர்ச்சக்கத்தின் மேலே. கண்டிப்பாக பாருங்கள்.
ஆனா நிறுத்து என்று எதற்காக சொன்னேன்? காரணம் பல ஆயிரக்கணக்கான அன்புகளானது அவன் மீது எய்தான் உண்மைதான். அதிலே 1, 2 தான் அவன் மீது பாய்ந்தது. உண்மைதானே மாமா? மீது எல்லாம் அவன் மீது மாலையாக விழுகிறது. பார்த்தாயா? உயிர் பிரியாமல் மாலையாக விழுகின்றது காரணம் எல்லாம் அவன் காத்த தர்மம் அவனை காக்கிறது. தர்ம தேவதை அவன் உயிரை காத்திருக்கிறாள் அப்பா. அதனால் சற்று பொறுமையாகிறே, நான் வந்து விடுகிறேன். ஆகட்டும். நான் என்ன செய்வேன்? என் ரதமோ மண்ணிலே பொதிந்து விட்டது. தோல் கொடுத்து தூக்கி நிறுத்திய பிறகு என் மீது சண்டை செய்யணும் சொன்னேன். அவன் அதை கேட்டு அமர்ந்து கொண்டிருந்தான். அமைதியாக இருந்தால் துணையை தூண்டுதலாக தூண்டினான் கிருஷ்ணர். அவர் தூண்டுதலால என்னுடைய மீது பானபரி செய்து என் ஆச்சாமர போல சாய்த்து விட்டாரு. நான் என்ன செய்வேன்? தர்ம தேவதையானது அவன் உயிரை காத்துக் கொண்டிருக்கிறது. உருவத்தை மாற்றி அவன் செய்த தான தர்மத்தை எல்லாம் தர்மமாக பெறப்போகிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா சொன்னா பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா சொன்னா பருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்பலி ஏற்றாயடா கண்ணா, உன்பதி கொண்டேனடா கண்ணா, உன்பதி கொண்டேனடா. எஞ்சோட்டு கடந்து சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வந்தகன் கண்ணனடா கர்ணா, வந்தகன் கண்ணனடா கர்ணா. நான் ஒரு யாசகம் பெறுவதற்காக ஒரு அந்தணர். தங்கள் இடத்தில் இந்த உலகத்தில் குடைவள்ளல் என்று பெயர் பெற்றவர் நீங்கள். ஏதாவது யாசகம் பெறலாம் என்று வெகு தூரத்தில் உங்களை நம்பி வந்தேன். ஆனால் உங்களுடைய நிலைமை பார்க்கும் பொழுது அது வாங்குவது தர்மம் அல்ல. நான் வருகிறேன் ஐயா. ஐயா பிராமணா, இல்லை என்று வந்தவருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் குடிவல்லாக இருந்தவர் இந்த உயிர் போகும் நேரத்திலாவது இந்த அன்பருக்கு கொடுத்தார் என்று பெருமை என்ன சேர வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடலை விட்டு உயிர் போக போகிறது. அதனால இங்க இருப்பது என்னிடத்தை கேள், உனக்கு நான் தர்மமா தருகிறேன். ஆனால் என் உயிராகப்பட்டது என் உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருக்குதே அந்த நரே. நான் கேட்பது காசோ பணமோ அல்ல. இத்தனை வருடமாக உன் நாட்டை தேடி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் தன் கையால் வாரி வாரி வள்ளி கொடுத்த வள்ளல் அல்லவா நீ. அதனால் இன்று நான் கேட்பது, நீ செய்த தான தர்மத்தை எல்லாம் எனக்கு தாரை வாக்காக தர வேண்டும். அப்படியா? ஆமா. நான் செய்த தர்ம தேவதை உனக்கு நான் தாரவாத்து கொடுக்க வேண்டுமா? ஆமா. பிராமணா, எள்ளும் தண்ணீர் இல்லை என்று கவலைப்படுகிறாயா? உண்மைதான். ஒன்றும் தேவையில்லை. உன் உடம்பிலே ஒட்டி இருக்கிறதே
அதாவது அம்பு பாய்ந்திருக்கிறது. அதிலே ஒரு அம்பை எடுத்தால் குருதி என்று சொல்லக்கூடிய உதிரமானது வரும். அந்த உதிரத்தை பிடித்து எனக்கு தர்மமாக கொடுப்பா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் இதோ நான் தருகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள். நான் செய்த தர்ம தேவையை தாரவாத்து கேட்டு இருக்கின்றாயே அந்த நேரம் இந்த கர்ணன் உயிர் இன்னும் போகாம இருக்கிறது. காரணம் அவன் செய்த தர்ம தேவதை காத்துக் கொண்டிருக்குது. இந்த தர்ம தேவதை வாங்க வந்திருப்பது பிராமணன் கிடையாது. மாமா மாயவா மாமா, நான் மாண்டு மடிய போகும் நேரத்தில் நான் அடைந்த சந்தோஷம் உங்களுடைய சதுர்புதத்தை காட்சி, உங்கள் உருவத்தை இந்த பூமிக்கும் ஆகாயத்துக்குமாக காட்சியளிக்கின்றாயே, உன் முகத்தை காண்பதற்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். யாருமே காணாத திருவடி பாதத்தை கண்டிருக்கிறேன். நான் மாண்டாலும் பரவாயில்லை, உன் திருவடி பாதத்தை வணங்கியிருக்கிறேன் மாதவா. எல்லாம் நன்மையில் முடியும். ஆனால் ஒரு விஷயம், வருத்தத்தோடு இருக்கிறாய். ஆமா, நானும் உன்னுடைய அத்தை மகன் தான். என் தம்பிமார்கள் பாண்டவரும் அத்தை பிள்ளை தான். ஆனா பாண்டவர் மீது மட்டும் பாசமாகவும் என்ன விரோதியாக இருக்கின்றாயே, ஏன் மாமா? அதாவது செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடத்தில் நீ போய் சேர்ந்து விட்டாய். அதனால் உன்னை அதாவது காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் நீ செய்த தான தர்மம் இந்த மண்ணுலகம் அழியும் வரையில் உன் பெயர் மட்டும் நிலைத்து நிற்கும் அப்பா. அப்படியா? அப்படியாக இருந்தாலும் நான் மாண்டு அடைந்து விட்டால் எனக்கு 4ஆவது கிடைக்குமா மாதவா? அது இப்பிறவியில் கிடைக்காது. காரணம், அதாவது 32 தான தர்மங்கள், தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை நீ வழங்கவில்லை இப்பிறவியில். அன்னதானம், பூதானம் இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ தான தர்மத்துல அன்னதானத்தை மட்டும் நீ கொடுக்கவில்லை. ஆனால் அடுத்த பிறவியிலே நீ அதாவது சிறுதொண்ட பக்தனாக நீ பிறந்து எங்காட்டு மங்கையை திருக்கல்யாணம் செய்து உன் மகனாகிய விஸ்வகேது சீராளனாக பிறந்து உன்னுடைய நாட்டுக்கு தேடி உன் ஆசிரமத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு அன்னத்தை வழங்கி இதோ 4ஆம் பாதம் அந்த புண்ணியமானது மோட்சமானது உனக்கு கிட்டும்படி செய்கிறேன் அப்பா. ஆகட்டும் மாதவா. இருந்தாலும் எனக்கு தண்ணீர் தாகமா இருக்குது. தாகவிடே தீருங்கள் மாமா. வைக்கிறேன். தர்ம தேவதை கொடுங்கள் தண்ணீரை, நான் வருகிறேன். அர்ஜுனா, அர்ஜுனா, மாமா, மாமா, கர்ணன் மடிந்து விட்டாரா? இன்னும் மடியவில்லை. இன்னும் இருப்பது ஒரே பானம். அதை போடு, சீக்கிரமாக இருந்து விடுவான். உன் பேச்சை நான் கொண்டேன் என்று வீரதாசனமாக பேசுகிறாய். செத்த பாம்பா அடிச்சு போட்டு நான் கொண்டேங்கிற செத்த பாம்பா? ஏமாமா, இந்த போர்க்களத்தை துன்பப்பட்டு அவதிப்பட்டு இந்த கர்ணனை கொல்வதற்கு நான் எவ்வளவு துயரப்படுங்க. 7 பேர்கள் எதிரி இருக்கும் பொழுது நீ எப்படி கொல்ல முடியும்? என் கணையினால் தானே இவன் மாண்டிருக்கின்றான். அர்ஜுனா, உனக்கு புரியவில்லை. 7 சத்ராதிகள் இருக்கும் பொழுது அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். செத்து போன பொணத்தை கொண்டு போட்டு நான் கொண்டேன்னு வீட்டுக்காதப்பா. ஏற்கனவே செத்தவனா? ஆமா. எப்படி? முதல் முறையாக அதாவது உன் தந்தையாக யார் இந்திரன், உண்மைதான் தேவ இந்திரனானவர் இந்த கர்ணனோடு பிறந்த கவச குண்டலம், உடலோடு பிறந்த கவசமும் செவியோடு பிறந்த குண்டலம், உண்மைதான். அந்த இரண்டுமே இருக்கும் வரையிலும் இந்த கர்ணனை அழிக்கவே முடியாது. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் என்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் இவனை அழிக்க முடியாது. ஏமாமா. அதனால் முதலில் தேவேந்திரன் வந்து அதை களவாடி சென்றான். ஆமா, கர்ணன் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சபதத்தை கொண்டவர். ஆகையால் அவருக்கு தேவையானதை கேட்டார், அதனால் அவர் கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த கர்ணனை அடிக்கவே முடியாது. இரண்டாவது யார்? இரண்டாவது அதாவது இவனுடைய குருநாதர் யார்? பரசுராமர். உண்மைதான். தான் அவர் அந்தரன் என்று பொய்யான வார்த்தை சொல்லி
ஒரு அரசு குலத்திலே பிறந்தவர்களுக்கு சத்திரியர்களுக்கு யாருக்குமே வில் பயிற்சி சொல்லி தர மாட்டேன் அப்படி என்று ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடியவர் பரசுராமர். அவரிடத்திலே ஒரு அந்தரன் என்று பொய் சொல்லி வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்டார். சரி, ஒரு நாள் அவர் அசந்து இவர் மடியில் படுத்து விட்டார். யாரு? இந்த கர்ணனுடைய மடியிலே சிசியனுடைய மடியில் படுக்கும் பொழுது அப்பொழுது ஒரு கருவண்டானது இந்த கர்ணனுடைய துடையை உடைந்து கொண்டு கடித்து பின்புறம் வந்து விட்டது. ரத்தமானது ஆறாக போகிறது. படுத்துக் கொண்டிருந்த அந்த பரசுராமர் கையை நனைந்தது. என்னடா அப்படி என்று பார்க்கும் பொழுது உதிரம் ரத்தம். என்ன ஆச்சரியம்! கர்ணா, அந்தனரே, உன்னுடைய காலில் எதுவும் கொட்டுகிறது, கொஞ்சமும் அச்சமில்லாமல் பயமில்லாமல் அப்படி அமர்ந்திருக்கிறாயே, உண்மை சொல், நீ அந்தரனா இல்ல சத்ருகனா அப்படி என்று கேட்கும் பொழுது உள்ளே சொல்லிவிட்டான். எப்பொழுது என்னிடத்தில் பொய்யான வார்த்தை சொல்லி வில்வித்தை கற்றாயோ, நீ கற்ற வித்தை காலத்துக்கு உனக்கு உதவாமல் போகட்டும். உன் உயிர் போகும் தருணத்தில் இந்த வித்தையானது உனக்கு ஞாபகம் மறந்து போகட்டும் அப்படி என்று சாபத்து கொடுத்து விட்டார். அதனாலதான் தக்க சமயத்துல அவர் சொன்ன மந்திரமானது அவனால ஞாபகத்துக்கு வரல. அதனால்தான் சீக்கிரம் அஸ்திரத்தை போடு என்று உரைத்தாய். ஆமா. பிறகு மூன்றாவது உன்னுடைய தாய், என்னுடைய தாய், உங்க அம்மா யாரு? குந்தமாதேவி. இந்த அர்ஜுனன் மீது ஒரு கணைக்கு மேல் மறுகணை கொடுக்க கூடாது என்று சத்திய வாக்கு வாங்கிவிட்டான். சத்திய வாக்கு. ஆமா. யாரு? உங்க அம்மா வாங்கினதுனால ஒரு கணைக்கு மேல் மறுகணை கொடுக்க முடியவில்லை. ஆனால் இரண்டாவது முறை போட்டிருந்தால் கண்டிப்பாக உன் மார்பில் குறி வைத்திருந்தான். அர்ஜுனா, நீ இப்பொழுது உயிரோடு இருக்க மாட்டாய். இவர்கள் 3 பேரா? நான்காவது ரதத்திலே வேகமாக வந்தான். அப்பொழுது ஒரு கன்றுக்குட்டி, பசுமாடு, அதுல கன்றுக்குட்டியானது இவன் ரதத்திலே சிக்கிவிட்டது. அந்த பசு சொல்றதுக்கு 6ஆம் பசு, அடே சண்டாளா, கண்ணு ஒண்ணும் தெரியாமல் என் கன்றுக்குட்டி மீது இடித்து செல்கிறாயே, இதோ சக்க சமயத்தில் உன் ரதமானது நின்று விட வேண்டும் அப்படின்னு அவரு ஒரு சாபம் கொடுத்து விட்டார். யாரே? அந்த பசுவானது. இது 4. 5வது இவனுக்கு சாரதி ஓட்டுறானே சல்லியன். அந்த சல்லியன் என்ன சொன்னா, இவனுடைய வார்த்தை கேட்கவில்லை என்று பாதியில ரதத்திலிருந்து ஓடி போயிட்டான். அதே மாதிரி ஒரு அந்தனர் தன்னுடைய தாய்க்காக பால் எடுத்து கொண்டு போகும்பொழுது அந்தனர் மீது விட்டார். அந்த அந்தனர் அதே இடத்துல இருந்துட்டார். சரி, அப்ப அந்தனர் ஒரு சாபம். தக்க சமயத்தில் உன் ரதமானது ஓடாமல் பூமியில் இறங்கட்டும் அப்படின்னு ஒரு சாபம், அந்தனர் சாபம். ஆமா. சரி, கடைசியாக இது எல்லாம் ஏற்பாடு செய்தேனே, என்னுடைய சூழ்ச்சி, என்னுடைய மாயினார், கடைசியா நான் கொண்டு இருக்கிறேன். 7 பேர் முடிஞ்சதா? அப்ப நானு அங்க 7 பேர் கொண்டு 8வதா செத்த பணத்தை அடிச்சு போட்டு நான் தான் கொண்டங்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு மகாரதனை கொன்ற பாவி உண்மை 7 பேர் சத்தாராதிகள் இருக்கும் பொழுது எப்படி கொள்ள முடியும்? உண்மைதான் மாமா. ஆனால் ஒன்றொன்று, இவன் இறந்த செய்தியை முக்கியமாக சொல்ல வேண்டும். யாரிடத்தில்? யாரிடத்தையா? சற்று நேரத்தில் பார், யார் என்னார், இவன் யார் என்பதை தெரிந்துவிடும்.